மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, மாணவர்களே மற்றும் என் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் என் வணக்கம். நமது தூய ஜோசப் தன்னார்வ தமிழ் மற்றும் கல்வி வளர்ச்சி மையத்தின் முத்தமிழ் வார விழா இன்று 2வது நாளாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த இனிய நிகழ்வில் நம் மையத்தின் தாளாளர் தமிழ் வளர்ச்சிக்கும் கல்வி மேம்பாட்டுக்கும் தன் உழைப்பை அர்ப்பணித்துள்ளது. மதிப்பிற்குரிய முத்துப்பாண்டி அவர்களை இந்த மேடைக்கு வரவேற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. தமிழ் வெறும் மொழி அல்ல, அது நம் உயிர், நம் அடையாளம், நம் பண்பாடு. இயல், இசை, நாடகம் என முத்தமிழ் மூலம் நம் இதயங்களில் தமிழை விதைத்தது. அதை அறிவொளியாக ஒளிர செய்தவர் நம் மையத்தின் தாளாளர். அவர் காட்டிய பாதையில் இன்று மாணவர்களாகிய நாம் நடைபோடுகிறோம். கல்வி வளர்ச்சிக்காகவும் பண்பாட்டு உயர்ச்சிக்காகவும் அறநெறி சிந்தனையோடு நம் மையத்தை வழிநடத்தும் அவர் இளம் தலைமுறையிடம் தாய் தமிழின் பெருமையை தொடர்ந்து விதைக்க வேண்டும் என்பதையே தன் கனவாக கொண்டுள்ளார். அவரின் சொற்கள் நம்மை சிந்திக்க வைக்கும், அவரின் வழிகாட்டல் நம்மை உயர்த்தும், அவரின் தமிழ் பற்றி நம்மை பண்படுத்தும். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய நம் மைய தாளாளர் முத்துப்பாண்டி அவர்களை ஆரவாரத்தோடும் மரியாதையோடும் வரவேற்பதில் நான் மகிழ்கிறேன். வாருங்கள் ஐயா, உங்கள் முத்தமிழ் சிந்தனையை எங்களிடம் பகிர இந்த மேடைக்கு எழுந்தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத தாய் தமிழை வணங்கி உரையை துவங்குகின்றேன். அன்பார்ந்த மாணவ சமுதாயமே, மதிப்பிற்குரிய ஆசிரியர் சமுதாயமே, போற்றத்தக்க பெற்றோர் சமுதாயமே, அனைவருக்கும் வணக்கம். வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய கழகம் 2019ஆம் ஆண்டு முதல் தனது தமிழ் சேவையை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று முத்தமிழ் வார விழாவை கொண்டாடுகிறது. அந்த ஒரு நன்னாளிலே பொன்னாளிலே எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்ததிலே நான் பெருமை கொள்கின்றேன். நம்முடைய கழகம் மிகவும் பழமையானது. 7.5 ஆண்டுகள் தனது தமிழ் வளர்ச்சி பணியை இன்று வரை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற மாபெரும் கழகம். அதை தொடர்ந்து இன்று எனக்கு அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழி ஏன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பழக்கத்திலிருந்து சுருங்கி கொண்டே போகிறது? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு அரசியல் காரணங்கள், இன்னொன்னு பள்ளி, இன்னொன்னு அந்த கல்வி முறை, அப்புறம் நம்மளுடைய இன்றைய எதிர்காலங்கள். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு மாணவர்களிடையே கவிதை மற்றும் பல செயல்பாடுகளை ஊக்குவிப்பதில்லை. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். சொன்னா கவிதை போட்டி வைக்கிறாங்களே அப்படின்னா பேருக்கு ஒண்ணு நெட்ல பார்த்துட்டு வந்து எழுதுறது பேர் கவிதை போட்டி கிடையாது. நம்மளா இயன்றதை செய்யறது பேர் தான் கவிதை போட்டி. சரி, நம்மளா இயன்ற கவிதையா எழுதணும் அப்படின்னா அதுக்கு எவன் மார்க் தரியா? கிடையாது. அவன் என்ன பண்றாங்க, நான் எது நெட்ல இருந்து எடுக்கப்பட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, மார்க் தராங்க. அப்ப அந்த கவிதைக்கான ஒரு உள்ளடக்கம், பொருள் அப்படின்றது மறந்து போச்சு. இன்னைக்கு கவிதை எழுத நான் ஒரு கவிஞர் அப்படின்னு பள்ளியில இருந்து அனுப்புறாங்க. அவன்கிட்ட போய் மரபு கவிதை என்ன, புது கவிதை என்னன்னு கேட்டா திருதுன்னு முடிக்கிறான். என்னன்னு சொன்னா எங்கிட்ட எந்த கவிதையை பிரிண்ட் எடுத்து கொடுத்தாங்களோ அதை மட்டும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டா. அது சரியான கவிதை பழக்கம் அல்ல மாணவர்களே. உங்களிடத்திலேயே எந்த ஒரு விதை விதைக்கப்படுகின்றதோ அது எப்போது வளர்ச்சி பெறுகின்றதோ அந்த விதை அப்படின்றது உங்களுக்குள்ள இருந்து தான் வரணும். ஒரு விதையை போட்டோன்னே அது செடியாகிறது அந்த விதைக்குள்ள இருந்து தான் வருதே தவிர்த்து அதுக்கு போடக்கூடிய உரத்துல இருந்து வர்றதில்லை. உரமான செயல்படுகிற ஆசிரியர்கள் நம்மளுக்கு வழிகாட்டலாம், நம்மளுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கலாம், ஊக்கத்தை கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் தான் வளர்ச்சி காரணமாக இருக்கிறார்கள் என்றால் அது தவறு. நமக்காக வளர்ச்சிக்கு இருக்கிறவங்க நம்மளுடைய பெற்றோர்கள் தான். அவங்களும் வழிநடத்துறவர்களா மட்டுமே தவிர அவங்க நம்மளுக்காக எல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. கவிதை, கட்டுரை, பாடல், இயக்கம் போன்ற பல விஷயங்கள் இயக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த போட்டிகள்லாம் நீங்க தான் கலந்துக்கிறீங்க. அப்ப உங்களுடைய படைப்பு தான் முன்வைக்கப்பட வேண்டும். உங்களுடைய சொந்த படைப்பாக மட்டுமே அது இருக்க வேண்டும். நெட்ல பார்த்து வந்து எழுதுறதுக்கு பேரு ஒரு கவிதை போட்டி அல்ல, அது ஒரு கட்டுரை போட்டி இல்லை. அது நீ மனப்பாடம் செய்தல்.
சரியா? பள்ளிகள்ல இருக்கக்கூடிய இன்றைய கல்வி முறை அப்படிதானே இருக்கு. உன்னை படிச்சோம் அப்படின்னா அதை புரிஞ்சு எழுதுறதுக்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதை படிச்சு அப்படி எழுதுறவன் தான் எழுதுறியான், அவனுக்கு தான் மார்க் கிடைக்குது. புரிஞ்சு சரியா எழுதுறவனு தான் கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு பையன்ட்ட விட்டு ஆறாப்புல ஏழாப்பு அந்த பையன்ட்ட கேட்ட ஆறாப்பு மனப்பாடலை கேட்டா என்னன்னே தெரியாம திரு முடிப்பான். சரி, எட்டாப்பு ஒரு 9ஆப்பு அந்த பையன்ட்ட போய் எட்டாப்பு மனப்பாட பாட்டு என்னன்னு கேட்டா திரு முடிக்கிறான். அந்த கேட்டோன்னு உடனே சொல்லணும், வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. இப்படி அந்த மனப்பாட பாட்டு வரணும்தான் நீ உண்மையாவே கற்றிருக்காய் அப்படின்றதுக்கான அர்த்தம். அந்த 6th to 10th வரைக்கும் மனப்பாட பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா, 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கு அப்படின்னா அதுதான் உண்மையான கல்வி. அது படிச்சதுக்கான அர்த்தம் கிடையாது, நீ புரிஞ்சதுக்கான அர்த்தம். ஒரு பாடலை படித்து மனப்பாடம் செய்வதை விட புரிந்து மனப்பாடம் செய்வதே உண்மையான அழகு. இன்றைய மாணவர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட், எதையுமே படிக்காது, புரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த காலத்துல இருந்து வந்தோம் அப்படின்னா தமிழ் மொழி அப்ப இருந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருந்துச்சா, எல்லாருக்கிட்டே நல்ல ஒரு புழக்கத்துல இருந்துச்சான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அப்ப இருந்தே புழக்கம் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு தமிழ்ல. ஒய்யாம ஆட்டக்கூடாது, டேபிள்ல கேமரா இங்க ஆடும் என்ன. அப்ப தமிழ் மொழி புழக்கத்துல இருந்துச்சா அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்விதான், மிகப்பெரிய கேள்வி. தமிழ் மொழி எல்லாருக்கிட்டே நேரடியான புழக்கத்துல இல்ல. அன்னைக்கு பாரதியார் எழுதினாரே, ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தி வென்றென்று வேதியன் கண்டு மகிழ்ந்தனரை. அன்று பாரதியார் அதாவது பாரதியாருக்கு ஒரு இது வந்திருக்கு, அதாவது ஒரு போட்டி, அவர் எப்பவுமே கலந்துக்கிற போட்டி. இன்னொரு ஒரு நாட்டவர் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு அதுல வந்து இவர் சொல்றாரு, ஆதிசிவன் என்னை பெற்றுவிட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தின் என்று வேதியன் கண்டு மகிழ்ந்தேன் நிறை வேவும் இளஞ்சன் செய்து கொண்டேன். 3 குலத்தமிழ் மன்னர் என்னை 3 என்போடு நித்தம் வளர்த்தார். அன்றைய மொழிதனில் உள்ள உயர் ஆரியத்திற்கு நிகரென்ன வாழ்ந்தேன். கண்ணியன் தீயன் சேர்த்த நல்ல காற்றை வானவெளியில் சேர்த்து தமிழ் புலவ வேர்கள் பல தீஞ்சை காவியம் செய்து கொடுத்தார். சாத்திரங்கள் பல தந்தார். இந்த தரணி எங்கும் புகழ்ந்திட வாழ்ந்தேன். நேத்திரங்கெண்டவன் காலன் தன் முன் நேர்ந்து தன்னிட்டு துடித்தன் முடிப்பான். நன்றென்று தீயென்று பாரான் முன்பு நாடும் பொருள் அனைத்தும் வாரி சென்றிடும் கட்டன் கோலாம் போல் வையை சேர்க்கை அனைத்தையும் கொன்று நடப்பான். கன்னி பருவத்தில் அண்ணால் என்றான் காதில் விழுந்து திசைமொழி எல்லாம் என்ன வியப்பருண்டு பின்னர் யாவும் அவற்றின் கண்டீர். தந்தை அருள்வழி யாழும் முன்பு சான்றுட புலவர் தவவழி யாழும் இந்த கணமுண்டு காலன் என்னை ஏற்றினான் பார்க்கும் அஞ்சிருந்தான். இன்றொரு சொல்லினை கேட்டேன் இனி எது செய்வேன் என தாருயிர் மாக்கன் ஒன்றனில் போவர் வார்த்தை இங்கு கூறத்தாகவன் கூறின் கண்டேன். புத்தகம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லி முடிக்கிறார். மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழில் இல்லை. அந்த மேற்கு மொழிகள், மேற்கு வங்காளம், குஜராத்தி, இன்னும் இருக்கக்கூடிய அந்த மொழிகள் எல்லாம் நல்ல வளர்ச்சி பெற்று வருதான். அதுக்குள்ள கலை வந்து தமிழுக்கு இல்லை, அதை பேசுவதற்கான ஒரு தகுதி தகாதாரம் கூட தமிழுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்து பாரதியார் நம்மால ஆரம்பிக்கிறாரு, சொல்லுங்கூடதில்லை அவை சொல்லந்திறமை தமிழ் மொழிக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு. அதுதான் இன்னும் அந்த சொல்றதுக்கான திறமை கூட தமிழ் மொழிக்கு இல்லை. அவர் சொல்லிட்டே வராரு, மெல்ல தமிழை சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை யோங்கும். அந்த மெல்ல வளர்ந்துட்டு இருக்க தமிழ் மொழி செத்து போயிடும். மேற்குல இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் தலைவிரிச்சு புவி புல்லாம் புகழ் பரப்ப ஓங்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்பதான் பாரதியார் ஆரம்பிக்கிறாரு, என்றந்த பேதை உரைத்தான் இந்த விசையனை கைதிடலாமோ சென்றிடுவேர் எட்டத்திக்கும் கடை செல்வங்கள் யாவும் கொடர்த்தீங்க சேர்ப்பேர் தந்தை அருள்வழி யாவும் என்று சார்ந்த புலவர் தவழ்வழி யாழும் இந்த பெருமழி தீரும் புகழ் ஏறி பூமிசை என்றே இருப்பேன். அந்த முட்டாள் சொல்றியா நம்ம தமிழ் மொழி சாகும்னு, அதை விட்டுறாதீங்க. காற்று போகின்ற எல்லா திசைகளிலும் பரவட்டும், என்னுடைய செல்வங்கள்லாம் அந்த குழந்தைகள்லாம் பரவி போங்க, இந்த தமிழ் மொழிக்கு வந்த இழிவை நீக்கி புகழை சேர்ப்பீர். நம்மளுடைய தந்தை சொன்ன வழி நின்று இந்த தமிழுக்கு கொடுக்கப்பட்ட தீட்ட கடிங்க அப்படின்னு சொல்லி பாரதியார் நிறைவு பண்றாரு. அப்ப தமிழ் மொழியை சாகடிக்கணும் பல கும்பல் வந்துச்சு. நம்மளுக்கு இஸ்லாமிய படை வந்துச்சு இந்தியாவுக்குள்ள, அப்பெல்லாம் பல மொழிகள் அழிஞ்சிச்சு, பல கோயில்கள் கலாச்சாரங்கள் அழிஞ்சிச்சு, பல பழங்குடியின மக்களுடைய அந்த சமுதாயம் ஃபுல்லா அழிஞ்சிச்சு. தமிழ் சமுதாயம் இன்றும் என்றும் நிலைத்து
அந்த அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சு இன்னைக்கு கொஞ்சம் வளர்ச்சி பெற்று இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, தமிழ் மொழி எப்ப இருந்து சாக கிடந்தாலும் இந்த இளைய சமுதாயமே அது துணை நிறுத்திருக்கு. பாரதியார் கூட லாஸ்டா சொல்லியிருக்காரு, என்ன சென்றடைய திட்டிக்கும் கலை செல்வங்கள் யாவரும் அப்படின்னு. அப்ப செல்வங்களை சின்ன பசங்களை தான் அந்த இளைய சமுதாயத்தை தான் சொல்லியிருக்காரு, எல்லா சைடும் போங்க அப்படின்னு. அப்ப இளைய சமுதாயத்தாலேயே இந்த சமூகத்தை எப்படி செய்ய முடியும், வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வர முடியும். அப்ப தமிழ் மொழி எவ்வளவு பழமையான மொழி, எத்தனை அழிவு வந்தாலும் என்ன செய்யல, அது சாகாம இன்றைக்கும் ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கு. தமிழ் மொழி ஏன் வழக்கத்திலிருந்து சுருங்கிறது என்ற கேள்வி நம் சமுதாயத்தின் ஆற்றோரத்தில் அமர்ந்து நீரின் ஓசையை கேட்டு கவனிப்பது போல அணுக வேண்டும். ஏனெனில் மொழி என்பது மலையில் விழும் முதல் துளி அல்ல, மண்ணுக்குள் ஊறும் உயிர்ப்புள்ள நீர். ஆனால் இன்று அந்த நீர் தடுப்பானை கட்டும் அரசியல்வாதிகள் கூட பேச்சில் தங்கள் பெயரை மிக பெரியதாக ஒழிக்க வைத்து கொள்கையை சிறியதாக ஒழிக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு போஸ்ட் வருது, ஏதோ ஒரு போட்டியோ என்னவோ ஒரு போஸ்ட் வருது, இங்க முதல்வர் மூஞ்சி பெருசா இருக்கு, எந்த முதல்வரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்வர் மூஞ்சி பெருசா இருக்கு, பக்கத்துல அவரோட சின்னவர் மூஞ்சி சிறுசா இருக்கு, அதுக்கடுத்து அவங்க அப்பா தாத்தா வரிசையா இருக்காங்க. ஆனா என்ன சொல்ல வராங்கன்றது கடைசி வரைக்கும் இல்ல. அதுதான் அந்த போஸ்ட். இப்ப இதுதான் ஒரு மிகப்பெரிய குறை. அப்புறம் அடுத்து வருவோம். பேச்சில் தங்கள் பெயரை பழங்காலத்தில் தமிழ் மன்னர்களை நல்லாட்சி மலை செய்து சொன்னார்கள். ஆனால் நம் காலத்தில் மலை வருது என்றால் கொள்கை சாரல் அல்ல, வெறும் வாக்குறுதி சாரல். சாரல் கூட சில நேரம் குடையை திறக்கும் முன்பே நின்று விடும். அன்னைக்கு அரசியல்வாதிகள் என்னென்ன, அதாவது இவர் அரசர்கள் என்னென்ன அரசாட்சியில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மக்களுக்கான சரியான பாதுகாப்பு, அதுக்கப்புறம் அவங்களுக்கான உணவு மற்றும் இருப்பிட பாதுகாப்பு, நீர் வசதி, இதெல்லாம் செய்து தரக்கூடிய ஒரு அரசுக்கு மக்கள் வரி செலுத்துவாங்க. இதுதான் அன்றைய ஒரு காலம். இன்னைக்கு மழை வருது, வெள்ளம் தேங்கி இருக்கு அப்படின்னா ஃபுல்லா அந்த ஒயிட் ஃபேண்டை தூக்கி தொட வரைக்கும் அடிச்சுக்கிட்டு ஒரு வேட்டையை கட்டிட்டு தன்னுடைய கொடியோட அந்த சின்னத்தை அந்த சால்வையை போட்டுட்டு சும்மா போய் போட்டோ எடுத்துட்டு வர்றதுக்கு பேரு சரியான அரசியல்வாதி, ஒரு அரசனுக்கான அழகல்ல. அந்த இடத்துல ஏன் தண்ணி தேங்கி இருக்கு, அப்ப அது என்ன பண்ணலாம், அந்த நேரத்தை மட்டும் தண்ணி அகற்றிட்டு அப்படி விட்டுறக்கூடாது, அதுக்கடுத்து ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்றத அந்த ஆண்டு ஃபுல்லா யோசிக்கணும். இதுதான் சரியான அரசனுக்கும் சரியான அரசியல்வாதிக்குமான அழகு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தண்ணி தேங்கி இருக்கு, சரி நீக்கிட்டீங்க, அது உங்க நல்லாட்சிக்கான ஒரு பாராட்டு. அடுத்து அந்த தண்ணி தேங்கி இருக்குல்ல, ஏன் தேங்குச்சு, அந்த இடம் பள்ளமா இருக்கு, அப்ப அந்த இடத்த என்ன செய்யணும், மேட்டுப்படுத்தணும். அப்ப அது தெரியாம மண்ணள்ளிட்டு போய் மெரினா பீச்ல போட்டு பேனாவை சொருக போறேன் அப்படின்னா அது சரியான அழகு இல்லை. பேனாவை போய் மெரினா பீச்ல சொருக தேவையில்ல, அந்த போட வேண்டிய மண்ணை தூக்கி இந்த பள்ளத்துல போட்டாதான் அங்க அதுக்கப்புறம் வீடு அவங்களுக்கு அந்த இடத்துக்கு அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உரிய தொகையை கொடுத்துட்டு அந்த இடத்த மேட்டு போட்டுட்டு மேடாக்கிட்டு அப்புறம் வீடு கட்டி கொடுக்கறதோ அல்லது அந்த காசு திரும்ப வச்சு அவங்களுக்கு என்ன பண்றதோ அது அவங்களோட விருப்பம். ஏன்னா அப்படி பண்ணி கொடுக்கறதா ஒரு சரியான அழகு. அந்த இடத்துல தண்ணி தேங்கிருக்கா நீக்கிட முடிச்சு அப்படின்ற பேரு சரியான ஒரு இது அல்ல. அப்புறம் அதே போலத்தான் தமிழ் இப்போது மேடை மொழியில் முழங்கினாலும் அன்றைய பேச்சில் குறுகுவதும் நம்மை கண்ணுக்கு தெரிகிறது. நம் மறந்த சொற்கள் வற்றும் குளத்தின் அடியில் இருக்கும் மீனை போல அசைந்து கொண்டே இருப்பினும் அதை மீட்டென்ற முயற்சி நம் இளைய தமிழ் சமூகத்துக்கு இயங்குவது அவசியம். திருக்குறள் என்ற நம் அறநூலில் வள்ளுவர் சொன்னது வெறும் அறம் மட்டுமல்ல, அது ஆளுமை, ஒழுக்கத்தின் அரசியல் பாடம், கல்வி பாடம், மனித பாடம். ஆனால் இன்று சில அரசியல்வாதிகள் பார்த்தால் மறையும் சூரியனே ஞாபகம் வருகிறது. மறையும் சூரியன் ஒளி தரும், ஆனால் அது மறைந்து கொண்டே போகும். அதுபோல கட்சியை மறையும் சூரியன் போல சமூகம் பேசும் டேஷ் 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 என்பது நேரில் சொல்ல வேண்டியதல்ல. நம் சமுதாயத்தின் நகைச்சுவை விவசாயிகளை அதை மறையும் சூரியன் என பேசுகிறார்கள். இது போல இன்னொரு பக்கம் ஆந்திர பிரதேச தோல்வி கழகம் என மக்களை சிரித்து சொல்லும் கூட்டத்தின் கிண்டல் அணிகலன்கள் மனதில் ஒட்டும். அந்த கிண்டல் கூட தமிழ் வாழ்ந்தால்தான் ஈரம் கொண்டது. இல்லைன்னா வெறும் காற்று பிளப்பு, வள்ளுவன் அரசியல் கருத்து இன்னும் இங்க வாழும் வேறு நீர். அவர் சொன்னது ஆழவாரம் இல்ல, ஆழ்குடி நீராரம். கல்வி என்பது மெதுவாக ஊற்றெடுக்கும் ஊர்வலம். பேச்சு என்பது வெறும் மேக உருட்டல்ல, அது மண்ணுக்குள் இறங்கி செழிப்பை தரும் தண்ணீர் போல இருக்க வேண்டும். மண்ணையும் மொழியையும் சேர்த்து நினைக்கும் பாசனம் இல்லைன்னா பேச்சின் வெறும் அலை மட்டுமே மேலோடும். தண்ணிக்கீழே செல்லாதது. அப்படி இருந்தால்தான் தமிழ் சுருங்குகிறது என்ற உண்மை டாட் மாதிரி நமக்கு புரியும். கருத்து சுதந்திரம் நமக்கு உரிமை, ஆனா அதை பயன்படுத்தணும் என்றா பேச்சு நியாயமா, நகைச்சுவையா, நையாண்டியாக இருக்க வேண்டும். நேரடியாக கட்சி பெயர்களை சேர்க்காம
மறைநீதியாக விமர்சனம் ஓட்டணும் அப்படின்னா இப்படிதான் கேலி பண்ணி ஆகணும். இதுதான் தமிழ் மொழியோட ஆழம். அதுக்கடுத்து நம்ம அப்படியே வளர்ச்சி பாதையில போனோம் அப்படின்னா இன்றைய மரபு கவிதை, இன்றைய மரபு கவிதை இது போன்ற பல விஷயங்கள் தமிழ் மொழியில இன்னும் வளர்ந்துதான் வருது. நம்மளுக்கான சரியான அரசியலமைப்பு இருக்கா? அரசியலமைப்பு இருக்கு, அது சரியா படிச்சிருக்கோமா அப்படின்றதுதான் ஒண்ணு. இன்றைய மாணவர்கள் கிட்ட என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி வச்சாச்சு. ஐபிசி செக்ஷன் 19(1) என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா கருத்து சுதந்திரம். அப்போ இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசியலமைப்புக்கான அடிப்படை சட்டங்கள் தெரியும். ஏன் இது தெரிஞ்சுக்கணும்? நம்முடைய எந்த ஒரு பிரச்சனையும் அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்காக இந்த இதெல்லாம் இருக்கு. இப்ப நான் பேசுனேன், மறையும் சூரியன் சொன்னேன், அப்புறம் என்ன சொன்னேன்? மறையும் சூரியனே, நாம் இங்கிலீஷ்காரர் கட்சி, ஆந்திர பிரதேச தோல்வி கட்சி, வேற என்ன கட்சிகள் இருக்கு சொல்லி முடிச்சாச்சு. ஏன்னா இது போன்ற பல கட்சிகள் இருக்கு. நான் அதுக்கெல்லாம் பேரை மாத்தி சொல்லியிருக்கேன், நீங்களே கண்டுபிடிங்க இந்த பேரை. என்ன அப்ப இவருக்கெல்லாம் என்ன பார்த்தியா கிண்டலே, நம்ம தலைவரை பத்தி எடுத்து பேசுற பார்த்தியா அப்படின்னா கிடையாது. உங்க தலைவரை பத்தி நான் பேசல, நான் கரெக்டா சொன்னேன் ஆந்திர பிரதேச தோல்வி கழகம் அப்படின்னு. நீங்க பக்கத்துல இருக்க தமிழ்நாடை போட்டு வெற்றியை போட்டு அப்புறம் கழகம் போட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப இது போன்ற விஷயங்கள் நம்ம கருத்தை அழகா சொல்றோம். அப்ப இதுக்கு எனக்கு கருத்து சுதந்திரம் வேணும். என்னைய அந்த கட்சி இப்ப கூட சிறையில் அடிக்கிறதுக்கான உரிமை இருக்கு, ஆனா நான் அவர்களை நேரடியா பேசாத அப்படின்னால ஐபிசி செக்ஷன் 19(1) எனக்கு அந்த அதிகாரத்தை வழங்குது. அப்ப நான் எதிர்த்து பேசல, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆந்திர பிரதேச தோல்வி கழகம் அது யாருன்னே தெரியாது. அப்ப அது போன்ற விஷயம் நான் இப்ப நேரடியா சொல்லலையா, அப்ப எனக்கு கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்து இன்றைய சமுதாயத்துல தமிழ் ரொம்ப சுருங்கிட்டுதான் வருது. இன்றைக்கு ஃபுல்லா என்ன சமஸ்கிருத வார்த்தைகள், ஃபுல்லா சமஸ்கிருத வார்த்தைகள் கேட்டா. இன்னொன்னு என்ன, இப்ப கூட பாட்டு போட்டாங்களே, தமிழர்கள் வந்து பிரிவுல இருக்கோம், என்ன செய்யணும்? தமிழ் பிரிவுல இருக்கோம், நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? திரும்ப ஒண்ணு வரணும் அப்படின்னா தமிழ் மொழிதான் நம்மளுக்கு உதவும் அப்படின்றாங்க. யாரு சொன்னா அப்படின்றத பாப்போமா? பாரதியார் சொன்னாரு, வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டு, பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து ஒரு நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரு தாரம் அன்றே, இந்த நிறம் சிறி தோன்றும் அது தின்றி மெஞ்சல் சொல்லமோ, வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்களை செயல்களை எல்லாம் இங்கு யாவருக்கும் ஒன்றில் கண்டீர். இங்கு எல்லாரும் வண்ணத்தாலையும் சாதியாலையும் மதத்தாலையும் வேறுபட்டவர்களே. இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே சாதி ஆக முடியுமா? ஆக முடியாதுல்ல. ஏன்னா பிரிஞ்சு இருக்கும், ஆனாலும் ஆக முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். இங்க இந்த கல்வி மையத்துல படிக்கக்கூடிய மட்டுமல்ல, இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஒரே சாதி தான். தமிழன் என்ற ஒரு சாதி, அந்த சாதிக்குள்ளதான் நம்ம இருக்கோம். மற்றபடி நீங்க என்ன சாதியா இருந்துக்கோங்க, ஆனா முதன்மை சாதி உங்களுக்கு அப்படின்னா தமிழே. தமிழ் தான் உங்களுக்கு முதன்மை சாதி, தமிழ் தான் முதன்மை மதம், தமிழே உங்கள் முதல் கடவுள். அதுக்கப்புறம் நீங்க இஷ்ட கடவுளோ அல்லது குலதெய்வமோ குலத்துங்க சொல்லணும் என்னத்தையும் வச்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கான கடவுள் தமிழ் தாயே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கான சாதி தமிழே. நம்ம எல்லாரும் முதல்ல தமிழர்களாக, பின்னர் இந்தியர்களாக, பின்னர் அப்படி என்ன இருந்திருக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் தமிழர்களா, ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்தோம். அடுத்து நம்ம இந்திய தேசத்தாய், அப்புறம் அவளை கொஞ்சணும். அப்ப இந்தியர்களாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம்? அருமையான ஒரு சமுதாயத்தை இருக்கும். இந்த சமுதாயம் தமிழ் மொழியை ஏன் சுருகிறது அப்படின்ற பதிலுக்கு ஒரே ஒண்ணுதான், தமிழர்களே இதற்கு காரணம். நம்ம வீரமாமுனிவர் வந்தாரு, அந்த பல எழுத்துக்களை சுருக்கினார். ஏன் அப்படின்னா எளிதாக பயன்படுத்தும் போது ரொம்ப கடினமா இருந்துச்சு தமிழ், இப்ப ரொம்ப கொஞ்சம் எளிதாகிட்டே வந்துச்சு. ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம், வீரமாமுனிவர் வருகைக்கு அப்புறம் தமிழ் மொழி கொஞ்சம் நல்ல எழுத்துக்களை வடிவமைச்சு சின்ன சின்ன சிறிய சிறிய எழுத்துக்களை கொண்டு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் இலகுவாக ஆக்கி தந்தாரு. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. ஆனா தூய தமிழ் வார்த்தை அப்படின்றது ஒண்ணு முடிஞ்சு, தூய தமிழ் வார்த்தை அப்படின்றது பயன்படுத்துறது நின்றுச்சு. இன்னைக்கும் நிறைய கடைகள், ஒரு சில சின்ன சின்ன கடைகள் வச்சுப்போம், அந்த கடைகள் நான் தூய தமிழ் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு வெரைட்டி ரைஸ்னு போட்டிருக்காரு, சித்திரணங்கள் இங்கே கிடைக்கும். எனக்கே திருதிரு முடிச்சிருங்க, சித்திரணங்களா அந்த பிள்ளை யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு. சித்திரணங்கள்னா வெரைட்டி ரைஸ்னு அர்த்தம். அதாவது தக்காளி சாதம், லெமன், தயிர் இதெல்லாம் சேர்த்து அந்த வெரைட்டி ரைஸ் பேரு சித்திரணங்கள் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள், அவரு நம்ம கணிப்பொறியில தமிழ் மொழியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக
பல முயற்சிகள் செஞ்சு இன்னைக்கு வந்து அந்த டைட்டில் பார்க்கா அதை ஓபன் பண்ணாரு. அதுக்கப்புறம் மேல்நிலை வகுப்புல கணினி பாடங்களை கொண்டு வந்த ஒரு பெருமை கருணாநிதி அவர்களே போய் சேரும். அப்ப அந்த அளவுக்கு தமிழ் மொழி கணிப்பொறியோட சேர்ந்து கணினி தமிழ் ஆக வேண்டும் என்ற பாடுபட்டது இங்க நிறைய. கருணாநிதியை மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாரும் பொதுவா வச்சு சொல்லுவோம். தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர் வீரமாமுனிவர், தமிழ் ஒப்பிழத்துக்காக பாடுபட்டவர் கால்டுவேல் அவர்கள், பிஷப் ராபர்ட் கால்டுவேல். அதுக்கப்புறம் கணினி தமிழாக பாடுபட்டவர் கருணாநிதி அவர்கள். இது போன்ற பல தமிழர்களை வைப்போம். கருணாநிதியை அரசியல்வாதியா நான் கொண்டு வரல, இங்க வந்து தமிழறிஞரா கொண்டு வரேன். இது போன்ற பல பேர் இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் பார்த்து சொல்லணும் அப்படின்னா இதான் ஒண்ணு. கிளாஸ்ல போய் எல்லா வகுப்புலையும் தமிழ் பேசணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இங்கிலீஷ்ல வந்து வாட் யூ அப்படின்வாங்க. நம்ம திருன்னு முடிச்சுட்டு இருப்போம். என்ன டீச்சர் சொல்றீங்க, புதுசா இருக்கு, என்ன மொழி அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நாயே அப்படின்வாங்க. அப்ப அந்த ஆங்கிலத்தையும் கத்துக்கணும் அப்படின்ற, ஆங்கிலத்தையும் கத்துக்கோங்க. தமிழை விட்டு ஆங்கிலம் கத்துக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா மத்த எல்லா மொழியும் விட்டுருங்க. சரியா? தமிழை கத்த பிறகு மிச்சம் எல்லா மொழியும் கத்துக்கோங்க. தமிழுக்கு கீழே தமிழை கற்றுக்கோங்க, எல்லா மொழிக்கும் மேல. இதுதான் ஒண்ணு. என்னுடைய கூற்று இது ஒண்ணுதான். எல்லா மொழியும் கற்றுக்கொள், தமிழ் மொழிக்கு கீழே. அதோட தகுதி தமிழ் மொழி கீழே வச்சுக்கோங்க. தமிழே நம்ம எல்லா பேரையும் சொல்லும். இன்னைக்கும் அமெரிக்கால திருவள்ளுவர் சிலைக்கு கீழே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம் அப்படின்னு போட்டு அமெரிக்க தமிழ்ச்சங்கம் வச்சிருக்காங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள் நம்ம அயல்நாட்டிலே நம்மளுடைய தமிழ் அப்படின்ற விதை பரவி கிடக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கான ஒரு என்னது, ஒரு பெருமை. இதெல்லாம் நம்ம பெருமையா ஏத்துக்கணும். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அவையும் இந்த நேரமும் எனக்கு பத்தாது. நான் எது சொல்ல வேணாலும் திரும்ப வேற ஒரு நல்ல ஒரு அவையில பேசுறேன். இதுவும் நல்லவைதான். இன்னொரு திரும்ப எனக்கு ஒரு மேடை கிடைக்கும், அந்த மேடையில இன்னும் விரிவாக சொல்றேன். பள்ளிகளிலும் மற்றும் பொது இடங்களிலுமே தமிழ் மொழியை கொண்டு வாருங்கள். ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள், தவறல்ல. அனைத்து மொழியும் கற்றுக்கோங்க, தமிழ் மொழிக்கு கீழே கத்துக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? இந்த ஒரு நேரத்துல உங்களிடத்திலேயே விடைபெறுவதில் யாம் பெருமை கொள்கின்றேன். முத்தமிழ் வார விழா 2வது நாளாக நம் தாளாளர் சொற்பொழிவாற்றினார். அரசியல், மதம், ஜாதி மற்றும் பல இன்றைய அரசியல்வாதிகள் எல்லாம் வெளுத்து வாங்கினார். இன்றைய நாளிலே அவரின் சொற்பொழிவு அனைவருக்கும் ஊக்கமிட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைய விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.